நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா, ரீசென்ட்டா நவம்பர் 26ஆம் தேதி தேசிய பால் தினம வந்து நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட்ல செலிப்ரேட் வந்து பண்ணியிருக்காங்க. நமக்கு நவம்பர் 26 தெரியும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டே. இந்தியா ஃபுல்லா வந்து ரொம்ப பெரிய லெவல்ல செலிப்ரேட் பண்ணாங்க. ஆனா நம்ம மறந்த விஷயம் நேஷனல் டைரி டே. ஓகே. ஸோ எதுக்காக இந்த டே கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வெண்ணெய் புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுகிற வர்கீஸ் குரியன் அவருடைய பிறந்த நாளை நினைவாக வச்சு அவரு இந்த நாட்டுக்காக செஞ்ச பல முன்னெடுப்புகளை வந்து நினைவு கூற வகையில வந்து தேசிய பால் தினம் 2014ஆம் ஆண்டிலிருந்து நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் வந்து அனுசரிச்சுட்டு வராங்க. அதே நேரங்களில் இந்திய அரசியலமைப்பு தினம் நவம்பர் 26 2015 வருஷத்துல இருந்து அனுசரிச்சுட்டு வந்து வராங்க. இப்போ எதுக்காக வந்து இதை நம்ம வந்து நினைவு கூறணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு கால்சியம் பற்றாக்குறையினால வந்து பல டெஃபிஷியன்சி வரும். நியூட்ரிஷன்ஸ் பற்றாக்குறையினால வந்து பல டெஃபிஷியன்சி வரும். ஒரு 50 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இந்தியா இப்ப இருந்து இந்த இருந்துச்சான்னு கேட்டா கிடையாது. வறுமையின் பிடியில இருந்துச்சு. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நம்மள வந்து ஃபுல்லா எக்கனாமிக்கலா சுரண்டி எடுத்துட்டு, ஒரு குப்பை மாரி வந்து தூக்கி போட்ட ஒரு இந்தியா தான் வந்து அப்போ வந்து இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய தலைவர்கள் இந்தியா ஒரு ஸ்ட்ராங்கான கண்ட்ரியா இருக்கணும்னு மட்டும் இல்லாம, உணவு பற்றாக்குறை இல்லாத நாடாக இருக்கணும் அப்படின்ற சில முன்னெடுப்புகள் வந்து செஞ்சாங்க. அதுல சைடுல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, 1921ல நவம்பர் 26ஆம் தேதி வர்கீஸ் குரியன் அவர்கள் வந்து நம்முடைய கேரளா மாநிலத்தில் வந்து பிறக்கிறாரு. அதுக்கு பின்பு 1940ல பிசிக்ஸ் முடிக்கிறாரு. 1943ல வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப் வருது அப்படின்ட்டு ஒரு ஆக்சிடென்டியலா வந்து அவர் என்ன பண்றாருன்னா, டெய்ரி இன்ஜினியரிங் அதாவது வந்து பால் பண்ணை இன்ஜினியரிங் வந்து முடிக்கிறாரு. எங்க முடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இம்பீரியல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்டரி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து முடிக்கிறாரு. முடிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு ராணுவ அதிகாரியா பணிபுரியணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா திரும்பி ஒரு ஆக்சிடென்ட் வந்து நடக்குது. நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்டுடைய பால் மற்றும் பாலாடையை பரிசோதிக்கிற ஒரு அக்ரிமெண்ட் போஸ்டிங்கை வந்து இவர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்றாரு. இவருடைய அக்ரிமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் வந்து வெளியே பெறுவார்னு பல பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த டைம்ல ஒரு சம்பவம் நடக்கும். குஜராத் மாநிலத்துல கைரா மாவட்ட கூட்டுறவு சங்க தலைவர் திரிபுவனதாஸ் பட்டேல் அவருடைய ஒரு நெருங்கிய நட்பு வந்து ஏற்படுது. ஸோ இந்த கூட்டுறவு சங்கம் 1946ல திரிபுவனதாஸ் வந்து கொண்டு வந்திருப்பாரு. அமுல் இருக்கு பாத்தீங்கன்னா, அதோடைய தாய் நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம் இந்த அமைப்பு. ஸோ அதன் விளைவா திரிபுவனதாஸ் பட்டேல் வந்து குறி என்ற ஒரு வேண்டுகோள் வந்து வைக்கிறாரு. நம்மளுடைய கூட்டுறவு சங்கத்துக்கு நீங்க ஒரு இன்ஜினியரா வந்து அப்பாயின்மெண்ட் ஆகணும் அப்படின்றாரு. அதையும் வர்கீஸ் குரியன் அவர்கள் வந்து ஏத்துக்கிறாரு. அதற்கு பின்பு என்ன ஆகுது அப்படின்னா, பால் கூட்டுறவு சங்கத்துடைய திறனை வந்து மேம்படுத்தணும். உபகரணத்தை வந்து அதிகமா அட்வான்ஸ் டெக்னாலஜி பேஸ்டா வந்து கொண்டு வரணும். பாலை பதப்படுத்தி அதை சேமிக்கிற விஷயங்கள்லாம் வந்து அட்வான்ஸ்டா வந்து நம்மளுடைய வர்கீஸ் குரியன் ஐயா அவர்கள் வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதன் விளைவா குறிப்பிட்ட ஜோன்ல வந்து பால் வந்து கொண்டு போய் சேருது. அது மட்டும் இல்லாம பால் பற்றாக்குறையா இருக்கிற அதர் ஜோன்ஸ்லயுமே வந்து பால் வந்து இப்ப கொண்டு போய் சேர்ற ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுப்பு வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம திருபுவனதாசும் அண்ட் வர்கீஸ் குரியன் ஐயார்களும் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நுகர்வோர்களுக்கும் வாடிக்கையாளருக்கும் இடையே இருக்கிற அந்த பிணைப்பை வந்து இன்னுமே ஸ்ட்ராங் படுத்துறாங்க. ஸோ 1946ல கைரா மாவட்ட கூட்டுறவு சங்கம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஆனந்த் மில்க் யூனிடெட் லிமிடெட் அப்படின்னு ஆனந்த் நகர்ல வந்து உருவாகுது 1950ல. இதான் வந்து ரொம்ப ஃபேமஸான அமுல் அப்படின்னு சொல்லப்படுற நிறுவனம். இன்னைக்கு வந்து உலகத்துல மிகப்பெரிய ஒரு பால் நிறுவனமா வந்து இருக்கு. அமுல் நிறுவனம் உருவாகுறதுக்கு 2 பேர் வந்து மிகப்பெரிய அளவு சப்போர்ட் பண்றாங்க. ஒருத்தர் மொரார்ஜி தேசாய், இன்னொருத்தர் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல். இவருடைய சப்போர்ட் மற்றும் வர்கீஸ் குரியன் அவர்களுடைய மேற்பார்வையில நம்மளுடைய பால் உற்பத்தி வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து போக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம வெண்மை புரட்சிக்கான அடித்தளம் 1964, 65ல வந்து போடப்படுது. அது என்ன வெண்மை புரட்சி, வெள்ளை புரட்சி, அப்புறம் ஆபரேஷன் ஃப்ளட் இந்த மாதிரி 3 பேர் வந்து அழைக்கப்படுது. எதனால அப்படின்னா, நம்மளுடைய இந்தியா பால் உற்பத்தியில ரொம்ப பேக்கா இருக்கு. நம்மளுடைய மக்களுக்கே பால் வந்து சரியா போய் சேர மாட்டேங்குது. ஸோ மக்கள் அனைவருக்கும் பால் வந்து போய் சேரணும். அது மட்டும் இல்லாம இந்தியா வந்து பால் உற்பத்தியில தன்னிறைவு கொண்ட ஒரு நாடா மாத்தணும் அப்படின்றதுல வர்கீஸ் குரியன் அவருடைய தலைமையின் கீழ் ஏற்பட்ட முன்னெடுப்பு காரணமா வெள்ளை புரட்சி வந்து செயல்பாட்டுக்கு வருது 1970ல. ஸோ எது செயல்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு, அதாவது தேசிய பால்வள மேம்பாட்டு நிறுவனம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இதை வந்து முன்னெடுப்பு பண்றாங்க. இது தலைவரா யார் இருக்காங்கன்னா, வர்கீஸ் குரியன் அவர்கள் தான் வந்து இருக்காங்க. இது வந்து பேசிக்கா பார்த்தோம்னா, ஒரு கிராமப்புற மேம்பாட்டு திட்டமா வந்து இருக்கு. அது எப்படி கிராமப்புற மேம்பாட்டு திட்டமா மட்டும் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பேசிக்கா சொல்றேன் நானு. ஸோ கிராமப்புறத்துல வந்து விவசாயிகள் கால்நடை வளர்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். அவங்களுடைய உழைப்பு ரீதியான எக்கனாமிக்கலா அவங்கள வந்து மேம்படுத்தணும்ன்றது மட்டும் இல்லாம, ஃபால்கன் அப்படின்ற ஒரு பால் நிறுவனம் ஒரு ஏகபோக உரிமையை வந்து பெற்றிருந்துச்சு. அது கால்நடை விவசாயிகளை வந்து மிகப்பெரிய லெவல்ல சுரண்ட ஒரு வேலையை வந்து பெற்றிருந்துச்சு. ஸோ இதை எதிர்த்து தான் ஆரம்ப காலத்துல திரிபுவனதாஸ் பட்டேலும், வர்கீஸ் குரியனும் வந்து சில முன்னெடுப்புகள் வந்து பண்ணாங்க.
அது மூலமா அமுல் உருவாச்சா? இப்போ என்ன ஆயிருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, உற்பத்தியும் அதிகமாகுது. பால் வந்து நியாயமான முறையில நுகர்வோர்களுக்கு வந்து கொண்டு போய் சேர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம கிராமப்புற விவசாயிகளுடைய வாழ்க்கை வந்து மேம்பாடு அடையுது. பாலுடைய உற்பத்தியும் அதிகரிச்ச வண்ணம் இருக்கு. வர்கீஸ் குரியன் அவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, புது புது டெக்னாலஜிய காலத்துக்கு ஏத்த மாரி வந்து பால் உற்பத்தியில கொண்டு வர ஆரம்பிச்சே இருக்காங்க. அது மட்டுமான்னு கேட்டா சில அம்சங்களையும் வந்து உள்ள கொண்டு வராங்க. என்னன்னா, வேற வேற விகிதத்துல மாடுகளுக்கு வந்து தீவனத்த கலப்பு முறையில குடுத்துட்டே இருக்கணும் அப்படின்ற கான்செப்ட்ட இன்ட்ரோ வந்து குடுக்குறாரு. கால்நடை வந்து வளர்க்கிறதுல புதிய முறைய வந்து கொண்டு வராரு. இத வந்து மொத்தம் 3 ஃபேஸா வந்து கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 10 வருஷம் காலம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து கொண்டு வராங்க. 1970லிருந்து 80 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து செயல்பட ஆரம்பிக்குது. ரொம்ப பேசிக்கான ஃபேஸா இருக்கு. இதுல ரொம்ப பிரச்சனை என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த டைம்ல வந்து நமக்கு 66 அண்ட் 67லயும் 62லயும் வந்து வார் வந்து வருது. அது மட்டும் இல்லாம 2 மிகப்பெரிய தலைவர்கள் வந்து நம்ம இழந்திருப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய நேரு அவர்கள் இழந்திருப்போம். அப்புறம் மொரார்ஜி தேசாய் அவர்கள் வந்து இழந்திருப்போம். ஸோ எக்கனாமிக் கிரைசிஸ் ரொம்ப வருது. நம்மட்ட வந்து நிதி பற்றாக்குறை அதிகமா இருக்கு. அந்த டைம்ல வேர்ல்டு ஃபுட் புரோகிராம் அப்படின்ற உலகளாவிய ஒரு திட்டத்துல வந்து யூரோப்பியன் யூனியன் நமக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கொழுப்பு நீக்கப்பட்ட பால் பவுடர்ஸையும் அண்ட் வெண்ணெயையும் வந்து நமக்கு வந்து குடுக்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, அத சேல் பண்ணி, சேல் மூலமா வர்ற லாபத்துல இந்த பேஸ் 1 வந்து நம்ம வந்து அமல்படுத்துறோம். இப்ப நம்ம ஈஸியா வந்து சொல்லிடுறோம் இல்லையா? இப்போ வந்து ஒரு வளர்ந்த இந்தியால உட்கார்ந்துகிட்டு, அவங்க பண்ணது தப்பு, இவங்க பண்ணது தப்பு, நேரு தான் வந்து எல்லா தீமைக்கும் காரணம்னு சொல்றோம் பார்த்தீங்களா? ஸோ நம்ம எந்த லெவல்ல இருந்து வந்திருக்கோம்னு பாருங்க. எந்த லெவல்ல இருக்கும்பொழுது நம்முடைய தலைவர்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்றத வந்து நம்ம மறந்துடுறோம் இல்லையா? ஸோ பெருநகரங்கள்ல 12 பால் பண்ணைகள உருவாக்கி, அத வந்து ஒவ்வொரு கன்சூமர்ட்டயும் வந்து இணைக்கிற ஒரு ப்ராசஸ் தான் வந்து ஃபேஸ் 1. ஃபேஸ் 2 வந்து 5 இயர்ஸ் வந்து இந்த பிளான் வந்து போடுறாங்க. 1981லிருந்து 85 வரைக்கும் இந்த காலகட்டமா வந்து இருக்கு. ஃபேஸ் 2 காலகட்டமா. இதுல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 18 பால் பண்ணையா இருந்தத 136 பால் பண்ணையா வந்து விரிவுபடுத்துறாங்க. அத நகரங்களுக்கும், பெருநகரங்களுக்கும், கிராமப்புறங்களுக்கும் வந்து வெவ்வேறு ஸ்டேஜா வந்து அமல்படுத்துறாங்க. இது மூலமா கன்சியூமர்ஸ் ஈஸியா வந்து அத அக்செப்ட் பண்ற ஒரு மெத்தேட வந்து கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, பால் பண்ணையிலிருந்து பால் விற்பனை நிலையமா வருது பார்த்தீங்களா? அந்த பால் விற்பனை நிலையத்த 290 உருவாக்கி, அத சந்தைப்படுத்துற ப்ராசஸ்ல வந்து ஈடுபடுறாங்க. அப்புறம் இது வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடையுது. கிட்டத்தட்ட 43,000 கிராம கூட்டுறவு சங்கங்கள், 4.3 மில்லியன் விவசாயிகளை கொண்ட ஒரு தன்னிறைவான அமைப்பா மிகப்பெரிய அளவுல வந்து வளர்ச்சி அடையுது. ஸோ புரொடக்ஷன்ல நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு மேம்பாடு அடைஞ்சிருக்கோம். இது ஃபேஸ் 2 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபேஸ் 3 2 இயர்ஸா நடக்குது. 1985லிருந்து 86 வரைக்கும். இதுல என்ன ப்ராசஸ்னா, இன்னும் வந்து மேம்பட்ட ப்ராசஸ் வந்து கொண்டு வராங்க. பால வந்து கொள்முதல் செஞ்சு, அதாவது விவசாயிகள்ட்ட வாங்கி, அத வந்து மார்க்கெட்ல சந்தைப்படுத்துற ஒரு ப்ராசஸ்ல வந்து இன்வால்வ் வந்து ஆகுறாங்க. அது மட்டுமான்னு கேட்டா, கிட்டத்தட்ட 8,000 கிட் அதாவது 7,930 பால் கூட்டுறவு நிறுவனங்கள் வந்து இந்த ஃபேஸ் 3ல வந்து கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட 3.5 கோடி பால் விவசாயிகள இந்த கூட்டுறவு சங்கத்துல வந்து இணைக்கிறாங்க. ஸோ இது மூலமா அடுத்த கட்ட பாய்ச்சலா வந்து வெண்ணெய் புரட்சி மிகப்பெரிய அளவுல வந்து சக்சஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ விளைவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டார்ட்டிங்லயே அமுல் உருவாக்குன 5 வருஷத்துல, அதாவது 1955லயே வந்து நம்ம பால பவுடராக்குற ப்ராசஸ்ல வந்து மிகப்பெரிய அளவுல சக்சஸ் வந்து ஆயிருக்கும். ஸோ இது வேர்ல்டு லெவல்ல ஒரு மிகப்பெரிய புரட்சி. ஏன்னா, பால வந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. இப்ப வந்து ரொம்ப ஏழ்மை மிகுந்த நாடுகளுக்கு வந்து நம்ம உதவி பண்ணணும் அப்படின்னா, பால் பவுடரா வந்து நம்ம வந்து ஹெல்ப் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம அந்த பால் பவுடர ஈஸியா எங்கனாலும் கொண்டு போலாம். ஈஸியா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ற கான்செப்ட் வருது. ஸோ அமுல் வந்து இந்த விஷயத்துல மிகப்பெரிய ஒரு பாய்ச்சல் வந்து உருவாக்கியிருக்காங்க. அது மட்டுமான்னு கேட்டா, இந்தியா வந்து 2021, 22 இந்த வருடங்கள்ல உலக அளவிலேயே 24% அளவுக்கு பால் உற்பத்தியில தண்ணீரை வந்து அடைஞ்சிருச்சு. இப்ப கரண்ட்டா 2024 படி பார்த்தோம்னா, 25% பால் உற்பத்தி உலக அளவுல இந்தியால மட்டுமே இருக்கு. கிட்டத்தட்ட 4ல 1 பங்க உலக அளவுல இந்தியா பால் உற்பத்தியில வந்து பூர்த்தி பண்ணுது. லாஸ்ட் 10 வருஷமா நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 60% ஆஃப் பால் உற்பத்தி நம்மட்ட வந்து இன்கிரீஸ் வந்து ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம 40% பால் உற்பத்தி நம்ம கையிருப்புல இருக்கிறது வந்து அதிகரிச்சுக்கிட்டே வந்து போய்க்கிட்டு இருக்கு. இந்தியா ஒவ்வொரு வருஷத்துக்கும் 6% ரேஷியோல பால் வந்து உற்பத்தி செய்றதுல வந்து ஹை லெவல்ல போய்க்கிட்டு இருக்கோம். இது வேர்ல்டு லெவல்ல எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 2% தான். வேர்ல்டு வைடா பார்க்கும்பொழுது நம்ம 4% வந்து இந்தியா மட்டுமே பால் உற்பத்தியில வந்து லீடிங்ல வந்து இருக்குன்றத நம்ம டேட்டா வைஸ் வந்து பார்க்க முடியுது. ஒரு நாளைக்கு 3.5 கோடி லிட்டர் பால் உற்பத்திய அமுல் நிறுவனம் மட்டுமே செஞ்சுகிட்டு இருக்கு. அப்போ இந்தியா ஃபுல்லா இருக்கிற நம்ம ஆவின் முதலான நிறுவனங்கள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, பால் உற்பத்தி மிகப்பெரிய அளவுல வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். 50 நாடுகளுக்கு அமுல் நிறுவனம் பால வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பால் சார்ந்த பொருட்களையும் வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ
இதன் விளைவு இன்னொரு டைமென்ஷன் வந்து நம்ம பார்த்தோம் அப்புறமா கிராமப்புற விவசாயிகளுக்கு மிகப்பெரிய கை கொடுத்துருக்கு. டெக்னாலஜிக்கலாக வந்து நம்ம பெரிய லெவலில் வந்து வந்திருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஊட்டச்சத்து பற்றாக்குறை கம்மியாகிறதுல பால் வந்து மிகப்பெரிய அளவு பங்கு வகிச்சிருக்கு. விட்டமின் டி அண்டு கால்சியம் சத்து மிகப்பெரிய வந்து பால்ல இருக்கிறதுனால அது குழந்தைகளுக்கு ஒரு ஊட்டச்சத்து பொருளா இருக்கு. விலை மாறுபாடை வந்து இந்த பால் உற்பத்தி கட்டுப்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம கன்சூமர்ஸ்க்கு அதாவது நமக்கு வந்து பாலை வந்து நியாயமான விலை கிடைக்கிறதுக்கு போட்டிகள் வந்து கம்மியாகிறதுக்கும், அதிகமாகிறதுக்கும் அந்த பேலன்ஸை மெயின்டெயின் பண்றதுக்கு சொல்றேன். ஸோ அதுக்கும் இந்த பால் உற்பத்தி மிகப்பெரிய ஒரு கான்செப்ட் வந்து கொடுத்துருக்கு. அப்புறம் பால் உற்பத்தி ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால, அவங்களுக்கு வியாபாரமும் நல்லா நடக்கிறதுனால, வணிகர்களுடைய அந்த முறைகேடுகள் வந்து மிகப்பெரிய அளவுல குறைஞ்சிருக்கு அப்ப நம்ம சொல்லலாம். கம்பேரிட்டிவ்லி அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும். ஸோ எடிட்டோரியல் வந்து ஒரு கான்செப்ட்ட நம்ம டீப்பா வந்து டிஸ்கஸ் பண்ணி அனலைஸ் பண்ணிட்டோம் அப்ப நான் நம்புறேன். ஸோ அடுத்த வீடியோல இதே மாரி ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் வந்து நான் பேசுறேன். உங்களுக்கு நம்ம சேனல் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி தான் படிச்சுட்டு இருக்காங்கன்னா, இது பெரிய லெவல்ல யூஸ் இருக்கும். ஸோ ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.